ஹலோ சுட்டீஸ். திவான் நகரத்தில் ஒரு அழகிய கதைக்களம். திவான் நகரத்தின் ஒரு ராஜா மனைவி மற்றும் மக்களுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நற்குணங்கள் கொண்டவர். நல்லவர்கள் தீயவர்கள் என பிரித்து பார்க்க மாட்டார். அனைவருக்கும் பரிசுகளை வாரி வழங்குவார். அவருடன் பேசும் சேவல் ஒன்றை வளர்த்து வந்தார். அது மிகவும் சுட்டி. காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டில் உள்ள அவரின் மனைவி, மகள் மற்றும் மகனையும் சீக்கிரமாய் எழுந்து தன்னுடன் விளையாட சொல்லி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சுட்டி சேவலுக்கும் உடம்பு சரியில்லை. அயர்ந்து அதுவும் உறங்கியது. அப்போது அவர்கள் சேவல் சுட்டி நம்மளை எழுப்பும் என நினைத்து அவர்களும் நன்று உறங்கினர். திடீரென்று அவர்கள் மகள் டயா விழித்து பார்த்தாள். மணி 8 ஆகிவிட்டது. பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்று பதற்றத்துடன் எழுந்து அவரது அம்மாவையும் தம்பியையும் எழுப்பிவிட்டு சேவலையும் கவனித்துவிட்டு பள்ளிக்கு விரைவாக தயாராகினாள். அவளது அம்மாவும் விரைவாக சாப்பாடு செய்ய தொடங்கி கொடுத்து அனுப்பினார். அப்போதுதான் அவர்களுக்கு சேவலின் அருமை தெரிந்தது. இதுவே இந்த ராஜாவின் குடும்பத்தின் கதை. அடுத்தது ராஜாவின் பணி. அந்த திவான் நகரத்தில் 2 விவசாயிகள் இருந்தனர். அதில் ஒரு விவசாயி மிகவும் வெகுளி, ஆனால் நற்குணம் கொண்டவர். அவரும் மனைவி மக்களுடன் அவர் விவசாயம் செய்யும் தோட்டத்திலே வீட்டிலே வசித்து வந்தனர். அவ்வப்போது நகரத்துக்கு வந்து அவர் தோட்டத்தில் விளையும் காய்கறிகளை ராஜா வீட்டிற்கு கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர் வீட்டிற்கு தேவையானவற்றையும் வாங்கி செல்வார். அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். இருவரும் பயங்கர சுட்டீஸ். அவரும் அவரது மனைவி இருவரும் தோட்டத்தில் வேலை செய்து முடிந்ததும் அவர்களை கவனித்துக் கொள்வதே இருவரின் பெரிய வேலை. இப்படி அவர்களின் வாழ்க்கை கடந்து சென்ற நிலையில் அந்த நகரத்தின் இன்னொரு விவசாயி இவருக்கு எதிரானவர். இவரும் மனைவி மற்றும் மக்களுடன் அவர் தோட்டத்தில் வாழ்ந்து வந்தார். இருவருக்கும் ஒரு அழகான இரட்டை குழந்தைகள். இருவருமே பையன்தான். இவர் அவர் தோட்டத்தில் வளரும் காய்கறிகளை ராஜா வீட்டுக்கும் கொடுப்பதில்லை, அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுப்பதில்லை. இவர் நேரடியாக சந்தையில் விற்பனை செய்வார். அதிலும் அதிக விலை வைத்து தனது பொருட்களை விற்பார். அப்போது ஊர் மக்கள் அனைவரும் ஒரு நாள் ராஜாவிடம் புகார் செய்தனர். அப்போதுதான் தெரிந்தது அவரதின் வெட்ட வெளிச்சம். அதற்கு முன்பு ராஜாவிடம் சென்று நல்லவன் போல் நாடகமாடினான் என்று ஊர் மக்கள் சொல்லவும் ராஜா அந்த விவசாயியை அழைத்து விசாரித்ததற்கு ராஜாவிடம் என்னால் அவ்வளவு குறைந்த விலைக்கு தர முடியாது என்று கூறினான். அதற்கு அந்த ராஜா எதுவும் பேசாமல் அவரை அனுப்பி வைத்துவிட்டு பிறகு ஊர் மக்களை அழைத்து நீங்கள் யாரும் அவரின் கடையில் வாங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அதற்கு பதிலாக ராஜாவிற்கு காய்கறி கொடுக்கும் அந்த விவசாயியிடம் தோட்டத்தில் விளையும் அனைத்து காய்கறிகளை நகரத்திற்கு கொண்டு வர சொன்னார். அப்போது ஊர் மக்கள் அனைவரையும் இவரிடம் வாங்க சொன்னார். அப்போது வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. அதன் விலை அதிகம் வைத்து விற்கும் விவசாயியிடம் யாரும் வாங்கவில்லை. விலை குறைத்து வைத்த போதும் யாரும் வாங்க முன்வரவில்லை. அவரின் மனைவி மற்றும் மக்கள் பசியால் வாடி போயினர். அதை பார்த்த ராஜா நல்லவர்கள் தீயவர்கள் என பிரித்து பார்க்காமல் எல்லாத்துக்கும் உதவியவர் தானே, அதனால் அவர்களுக்கும் உதவி செய்தார். அப்போதுதான் திருந்தி விலைகளை குறைத்து விற்க ஆரம்பித்தான். அவர்கள் குடும்பமும் நலமாக இருந்தது. கதையின் நெறி: ஒரு மனிதன் தவறு செய்வது ஒன்றும் தவறில்லை, அது மனிதனின் இயல்பு. ஆனால் அது தவறு என்றும் தெரிந்ததும் திருத்திக் கொள்ளாமல் அதையே மீண்டும் செய்தால் அது விளைவில் தான் முடியும். இது போன்ற சுவாரஸ்ய கதைகளுக்காக நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.